ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம வந்து சம்பல் செய்ய போகிறோம். அதாவது எக் சம்பல். அதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், வரமிளகாய், அதுக்கடுத்து 4 முட்டை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஐட்டம் மட்டும் பொறுன்னு அரைச்சி எடுத்துக்கணும். உப்பு போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். அதுக்கடுத்து எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு ஃபஸ்ட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டுங்க. அது கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டாச்சுங்க. உப்பு போட்டு இதை கொஞ்சமாக வணக்கிக்கணும். அதாவது ரொம்ப பாயில் பண்ணாமல் லைட்டாக பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டு, இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு வந்துச்சு. இப்போ கொஞ்சம் லைட்டாக மட்டும் பண்ணால் போதுங்க. இப்போ இதை பாயில் பண்ணி எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிக்கணுங்க. இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாமுன்றதுனால காலையில் லஞ்ச் கொடுத்து விடலை பசங்களுக்கு. இப்போ மதியமே வர போகிறாங்க. அவங்களுக்காக தான் இந்த டிஃபன் லஞ்சு செஞ்சுருக்கேன். அவங்க கேட்டாங்க எக்ஸாமுன்றதுனால நாள் படிச்சுட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பாவம் இல்லையா பிள்ளைங்க, வந்தோடனே கொஞ்சம் வெரைட்டி ரைஸாக சாப்பிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணேன். வீட்டில் இருந்தால் நீ வெறும் சாம்பார் சாதமாக கொடுக்குறோமா, குழம்பு சாதமாக கொடுக்குறோமான்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இது ப்ரிப்பேர் பண்ணேன். எக்ஸாமுன்றதுனால எக்ஸாமுக்கு படிக்க வைக்கவே சரியாக இருந்துச்சுங்க டைமு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சாப்பாடு செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய செய்யுங்க. பத்தாது, குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. என் பசங்களும் அப்படி தான். நான் இவ்வளோ தான் செய்கிறேன், பட் எப்படின்னு பார்த்துக்கலாம். ஓரளவுக்கு தான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணி இவ்வளோ தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி. இந்த முட்டை கூடையே கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிட்டேன். அந்த சம்பலுக்கு ஆனியன் மிக்சியில் போட்டு அரைச்சோம் இல்லைங்களா, அது கூட கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அரைச்சாச்சு. இப்போ திரும்ப அந்த வானல் எண்ணெயிலேயே அந்த அரைச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் போட்டு வணக்கி எடுத்துட்டுங்க. அதுக்கடுத்து இது வந்து பச்சை ஸ்மெல் மட்டும் போனால் போதும். அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்க எக்கையும் அது கூட எடுத்து போட்டு அதை பாயில் பண்ணிக்கலாம். அதை குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது குக் ஆகட்டுங்க. இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு தான் குக் ஆகிட்டுருக்கு. பசங்க வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு எக்ஸாம் நடக்குது. அதனால ரொம்ப கொஞ்சம் நாளாக 1 வீக்காக வீடியோஸ் எதுவும் போட முடியல. இன்றைக்கி தான் சரி சும்மா லைட்டாக டிஃபன் மாதிரி தானே பண்ணுறோம், இப்போ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்த வீடியோ போடுறேன். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இது மாதிரி நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக வீடியோவில் எங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு என்னன்ட்டு. இது கூடவே கொத்தமல்லி தழையும் போட்டு இறக்கி வச்சாச்சு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சூடாகவே சாப்பாடு வச்சுருந்தேன். அந்த சாப்பாட்டையும் இதோட போட்டு கிளறி பசங்களுக்கு கொடுக்கலாங்க. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆல்ரெடி எக் ரைஸ் அப்படின்னாலே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் என்னுடைய சம்பல் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக சொல்லுங்கள். மேலும் எங்கள் சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்காக லைக் கொடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம். இப்போது இது ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து எக்ஸாம் நடக்குதுன்றதுனால வெயில் வேறு அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வாட்டர்லாம் அதிகமாக பசங்களை குடிக்க சொல்லுங்கள். மோர் கொடுங்க, இளநீ கூட வாங்கி கொடுங்க, பனானா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அம்மை அந்த மாதிரிலாம் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எங்கள் பாப்பாவுக்கு வருஷாந்திரம் வந்திருக்கு. பார்ப்போங்க எப்படி இருக்கோ அப்படிதான் சுச்சுவேஷன். இது பாருங்கள், பாப்பாவுக்கு கொடுத்தாச்சு. பாப்பா சாப்பாடு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க.